வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோ கிளாஸஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆகஸ்ட் 2023 பேப்பர் 1 அந்த கொஸ்டினில் வைஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து ஆகஸ்ட் 2023 பேப்பர் 1 சிடிபி கொஸ்டின் வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ் பெடகாகி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக வந்து நம்ம சிடிபி பேப்பர் 1 சிடிபி பார்த்துருப்போம். ஒரு சில கிளாரிஃபிகேஷன் எப்படி வந்து சீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸ் பெடகாகி ஆகஸ்ட் 2023 பேப்பர் 1 கேட்டிருந்த மேக்ஸ் பெடகாகி கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 சிலபஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து மேக்ஸுக்கு வந்து மொத்தம் 30 மார்க்ஸ். ஸோ அந்த 30 மார்க்ஸில் வந்து 15 கொஸ்டின் வந்து கண்டென்ட்ல இருந்து கேட்பாங்க. ரிமைனிங் 15 கொஸ்டின் வந்து மேக்ஸ் பெடகாகில இருந்து கேட்பாங்க. இது வந்து பெடகாகி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது பேப்பர் 1 கொஸ்டின் பேட்டர்ன், சிலபஸ் பேட்டர்ன். அதே இது பேப்பர் 2 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த சிலபஸ் படி எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கண்டென்ட், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பெடகாகி ரிலேட்டட் அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு படிங்க. ஸோ இந்த இதில் ஃபுல்லாக நம்ம டோட்டலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்த 15 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, டு டெவலப் அப்ரிசியேஷன் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் அமங் சில்ட்ரன் எ டீச்சர் பெர்ஃபார்ம்ஸ் த following activities in the class. Choose the one which is not effective to achieve her objective. அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா குழந்தைங்கிட்ட வந்து டு டெவலப் அப்ரிசியேஷன் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு அப்ரிசியேஷனை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இதை குழந்தைங்கிட்ட டெவலப் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்குற ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டீஸில் எது வந்து அவங்களோட நோக்கத்தை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகாது அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது நாட்ன்ற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் அப்படின்றது எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சி எஸ்டாப்ளிஷஸ் எ மேத்தமெட்டிக்ஸ் கார்னர் இன் ஹர் கிளாஸ் வேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் வேரியஸ் மேத்தமெட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு என்விரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வந்து ஸ்டூடெண்ட் வந்து இன்வால்வ் ஆகிற மாதிரி வைக்கும் பொழுது அந்த மேத்தமெட்டிக்ஸை பற்றினா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நேச்சரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு வே ஆஃப் அப்ரிசியேஷன். ஸோ இது வந்து கரெக்டு, பாசிட்டிவ் ஆனது. செகண்ட் ஒன், சி ஆல்வேஸ் ப்ரைசஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அச்சீவ்ஸ் ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் த கிளாஸ் இன் த டேர்ம் எண்ட் எக்ஸாமினேஷன். இப்போ மேத்தமெட்டிக்ஸோட அப்ரிசியேஷனை வந்து குழந்தைங்கிட்ட டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்த டேர்ம் எண்டில் நல்ல மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வந்து ஒரே வந்து அவங்கள பாராட்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது வந்து கரெக்டான வே கிடையாது. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆனது. ஸோ இந்த ஆப்ஷன் கூட ரிமைனிங் வந்து சி சோஸ் டு சில்ட்ரன் த வீடியோஸ் ஆன் இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தேர் கண்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிஷியன்ஸ் அவங்களோட கண்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்றத குழந்தைங்களுக்கு காமிக்கிறது. ஸோ அது மூலியமாக மேத்தமெட்டிக்ஸில் நிறையா ரெஸ்பெக்டை வந்து அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து நிறையா இதை வந்து டீச்சர்ஸ் கொண்டுட்டு வரலாம். ஸோ இது கரெக்டான வே. லாஸ்ட் ஒன், சி கிவ்ஸ் மேத்தமெட்டிக் பசில்ஸ் அண்ட் மேஜிக் ஸ்கொயர்ஸ் டு பி சால்வ்டு இன் த கிளாஸில் வந்து நிறைய பசில்ஸ் வந்து கொடுக்குறது, மேஜிக் ஸ்கொயர் வந்து கொடுக்கறது, சால்வ் பண்ண கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவும் திங்கிங்கும் இதாகும். அந்த மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு இன்ட்ராக்ஷனும் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் வந்து பாசிட்டிவான ஆக்டிவிட்டி. ஸோ எந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு அந்த அப்ஜெக்டிவ், அந்த அப்ரிசியேஷன் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்க்கு கரெக்டாக இருக்காது அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, which of the following statements about the nature of mathematics are most appropriate? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டாக இருக்கக்கூடியது, கரெக்டாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் த சைல்டு டு கிரியேட்டிவ். ஸோ நம்ம ஆல்ரெடி நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் பெடகாகி வீடியோ கிளாஸஸ்ல சொல்லியிருப்போம். அது வந்து குழந்தைங்களோட கிரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் திங்கிங், டைவர்ஜென்ட் திங்கிங் அது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து கரெக்ட். செகண்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் நர்ச்சரிங் த சைல்ட்ஸ் இமேஜினேஷன். குழந்தைங்களோட இமேஜினேஷன் அந்த ஒரு லாஜிக்கல் ப்ராசஸ் மூலியமா இருக்கலாம், பேட்டர்ன் மூலியமா வந்து குழந்தைங்களோட திங்கிங் ப்ராசஸ், இமேஜினேஷனை வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வளர்ச்சி அடைய வைக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். தேர்ட் ஒன், பேஸ்ட் ஆன் டிடக்டிவ் ரீசனிங், அதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி
ஒவ்வொரு இதையும் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறது, டிடெக்டிவ் ரீசனிங் இதையுமே வந்து நம்ம நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் இந்த வேர்டை வந்து பார்த்துருப்போம். ஸோ தேர்ட் ஒன்மே வந்து கரெக்டு. ஏன்னா குழந்தைங்கிட்ட அந்த டிடெக்டிவ் ரீசனிங் வந்து டெவலப் பண்ணுறது, நிறைய பேட்டர்ன்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு மிஸ்ஸிங் டைம் நம்பர்ஸில் இருந்தாலும் சரி, அந்த டிடெக்டிவ் ரீசனிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். லாஸ்ட் ஒன், இட் இஸ் ஆல்வேஸ் கன்வர்ஜென்ட் கிடையவே கிடையாது. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளமே எடுத்துட்டாலுமே அதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ் இருக்கும். சிம்பிளாக சால்வ் பண்ணுறது, ஒரு சில ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டைவர்ஜென்ட் ப்ராசஸ் தான் வந்து டெவலப் பண்ணுமே தவிர ஆல்ரெடி நம்ம வந்து க்ரியேட்டிவை வந்து டெவலப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த க்ரியேட்டிவ் மீன்ஸ் மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங் இருக்கும், டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கும். ஸோ அதில் வந்து கன்வர்ஜென்ட் அப்படின்றது எப்பவுமே கன்வர்ஜென்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் ABC அந்த மூணுமே வந்து போத் 3 ஆர் நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் 2 வில் பி த ஆன்சர். ABC இந்த 3 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். Next question number 3. Who among the following has worked in the field of mathematical astronomy? அந்த மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரானமி, அந்த நம்ம ஒரு மேக்ஸோட அந்த ஒரு ஃபுல் இதை வந்து எடுத்துட்டோம், அந்த ஒரு அஸ்ட்ரானமி ரிலேட்டட் இது, அந்த ஒரு இதை வந்து யார் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து மகாவீரா, ஆரியப்பட்டா, பாஸ்கரா, ராமானுஜன். ஸோ இந்த இதில் யார் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய இதில் அந்த அஸ்ட்ரானமி ரிலேட்டட் அந்த இதில் பார்க்கும்பொழுது மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரானமியில் வந்து நம்ம நிறையாவே வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து யார் அப்படின்னா ஆரியப்பட்டா தான். அந்த கால்குலேஷன் வந்து எல்லாமே. ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு யார் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ஆன்சர், ஆரியப்பட்டா. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரானமி ஃபீல்டில் ஒர்க் பண்ணது வந்து ஆரியப்பட்டா. Next question number 4. Which of the following depicts a situation where children are constructing knowledge on their own? கீழே வந்து ஒரு 4 situations கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சுச்சுவேஷனில் குழந்தைங்க வந்து அவங்களோட நாலேஜை அவங்களாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அவங்களாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களே லேர்ன் பண்ணுறது. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன், டீச்சர் ஹாஸ் ரிட்டன் இன்கம்ப்ளீட் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஆன் பிளாக் போர்ட் அண்ட் சில்ட்ரன் ஆர் கம்ப்ளீட்டிங் த டேபிள்ஸ் பை ரைட்டிங் தம் ஆன் பிளாக் போர்ட். பிளாக் போர்டில் டீச்சர் வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் இதை வந்து டேபிளை எழுதி போட்டு அதை வந்து டேஷ், அதாவது ஒரு இன்கம்ப்ளீட் மாதிரி வச்சு அதை வந்து குழந்தைங்களை ஃபில் பண்ண வைக்க சொல்கிறது. ஸோ இதில் வந்து குழந்தைங்க அவங்களாவே அவங்களோட நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ பிளாக் போர்டில் டீச்சர் எழுதி போட்டு இந்த ஃபில்லப் அந்த மாதிரி இருக்கிறத அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்களே தவிர அதில் வந்து அவங்க ஒரு நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ஆக்டிவிட்டி, அதாவது அவங்களோட திங்கிங் ப்ராசஸை வந்து இதை அனலைஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியானது ரொம்ப வந்து இதாக இருக்காது இந்த ஆக்டிவிட்டியில் ஃபர்ஸ்ட் ஒன்ல. ஸோ இது வராது. செகண்ட் ஒன், த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் ரீட்ஸ் அலோட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரிபீட் ஆஃப்டர் ஹிம் ஆர் ஹேர். அதாவது ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சத்தமாக அந்த டேபிளை வந்து படிக்கிறது, அந்த வாய்ப்பாடை படிக்கிறது, மித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து ரிபீட் பண்ணி சொல்கிறது. இது வந்து கிடையவே கிடையாது ஒரு கன்ஸ்ட்ரக்ட். இது வந்து இந்த ஒரு ட்ரில் ப்ராக்டிஸ் மாதிரி தான். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 வந்து வராது. ஆப்ஷன் 2 வராது, ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டும் வராது. தேர்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் ரிசைட்டிங் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் இன் கோரஸை எல்லாரும் சேர்ந்து சொல்றது, இதுவுமே வராது. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ற ப்ராசஸே கிடையாது. லாஸ்ட் ஒன், சில்ட்ரன் ஆர் கிவன் மேனிப்புலேட்டிவ்ஸ் லைக் நம்பர் கிரிட்ஸ், டோக்கன்ஸ் அரேஞ்ச்டு இன் ரெக்டாங்குலர் ரேஸ் அண்ட் தே எக்ஸ்ப்ளோரிங் மல்டிப்ளிகேஷன் பேட்டர்ன்ஸ் யூசிங் தம். அதாவது நிறைய திங்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலயமா வந்து குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா நம்பர் கிரிட்ஸ் மூலயமா டோக்கன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த ரோ காலம், நம்ம வந்து ஆல்ரெடி 6th மேக்ஸ் அந்த மாதிரியான அந்த ஒரு ரோ அண்ட் காலமில் பார்க்கும் பொழுது அந்த 2x3 3x2 அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரோ காலம் அந்த ரோ ரேல வந்து ரெக்டாங்குலர் ரேல வந்து அந்த ப்ராசஸ் வந்து இருக்கும் பொழுது அது மூலியமாக குழந்தைங்க அந்த மல்டிப்ளிகேஷன்னா என்னன்றத அதை அவங்க அரேஞ்ச் பண்ணி வந்து படிக்கிறது வந்து அவங்களோட அவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டோக்கன்ஸை வந்து அவங்களே ரெக்டாங்குலர் ரேல அரேஞ்ச் பண்ணுறது, நம்பர் கிரிட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி அதில் அவங்க வந்து மல்டிப்ளிகேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து அவங்க வந்து நாலேஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் வில் பி 4. Next, 5th question. A vegetable seller was selling spinach for ₹60 per kg. Sonu purchased 350 gram of spinach, for which the vegetable seller
took 21 rupees. ஸோ அந்த 21 rupees எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னா 6 rupees 6 rupees 6 rupees plus 3 rupees இந்த மாதிரி வந்து வாங்குறாரு. சோனுட்ட இருந்து which of the following statement is are true regarding the mathematical skills used by the vegetable seller. So ஒரு கேஜி அமௌண்ட் ஆஃப் ஒரு கேஜி அமௌண்ட் ஆஃப் ஸ்பைனச் வந்து 60 ரூபாய். அதை வந்து சோனோ அப்படின்றவங்க 350 கிராம் வந்து வாங்கும் பொழுது அதை வந்து 21 ரூபாய் வருது. அதை வந்து சோனுட்ட இருந்து கடைக்காரர் வந்து முதல்ல 6, அடுத்து ஒரு 6 ரூபாய், அடுத்து ஒரு 6 ரூபாய், அடுத்து ஒரு 3 இந்த மாதிரி வந்து வாங்குறாரு. ஸோ இது வந்து எந்த மாதிரியான ஸ்கில் மேத்தமெட்டிக்ஸில் அந்த யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஆம்பிகுவஸ் அப்படின்றது இந்த ஸ்கில் வந்து மேத்தமெட்டிக்கல் நம்ம கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுல யூஸ் ஆகாது. லாஸ்ட் ஒன் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து நம்ம நிறைய மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான அல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் மாறுபட்ட முறைகளாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு ப்ராப்ளமே எடுத்துக்கிட்டாலும் நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஈஸியான வேலை சால்வ் பண்றது, ஃபார்முலா வச்சு சால்வ் பண்றது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பேஸ்டு வச்சு சால்வ் பண்றது, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கடைக்காரர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில் ஒரு அல்டர்னேட்டிவ் ஸ்கில்லாக தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. அது இன்னொன்று ஆம்பிகுவஸாக இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆம்பிகுவஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ அந்த கடைக்காரர் யூஸ் பண்ணுற ஸ்கில் வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் தான் ஸ்கில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில்லும் வெளியில் வந்து ஒரு கடைக்காரங்க, துணி கடைக்காரங்க, வேறு ஏதாவது இந்த பூ கடைக்காரங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஒரு அல்டர்னேட்டிவ் கான்செப்ட்ஸ் தான். அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ தே ஆர் த அல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சால்விங் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு கீழே செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சி ஆப்ஷன் மட்டும் கரெக்டுன்றனால அந்த ஆப்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் நம்பர் 1 only C. So question number 5 answer will be option 1. Next question number 6. Which of the following statement is not correct? கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற எல்லா ஸ்டேட்மே எரர்ஸ் ரிலேட்டட் தான். ஸ்டூடெண்ட்ஸ்ட வரக்கூடிய அந்த எரர்ஸ், அந்த மிஸ்டேக்ஸை பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஒன், எரர்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் should be overlooked as pointing errors will demotive them. அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டுட்டு வரக்கூடிய அந்த எரர்ஸை வந்து நம்ம ஓவர்லுக் பண்ணணும். எந்த மாதிரி அப்படின்னா அவங்களோட எரர்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுறது அவங்கள வந்து டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு எரர்ஸ் வருது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்தால் அந்த எரர்ஸை வந்து சரி அவங்க வந்து இந்த கான்செப்டை இப்படி புரிஞ்சுருக்குறாங்க, அதை வந்து நம்ம எப்படி வந்து அதை டீச் பண்ணலாம், அதை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து அவங்கள டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி கொண்டு போகவே கூடாது. ஸோ ஆப்ஷன் 1 வராது. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா எது வந்து கரெக்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க, நெகட்டிவ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரிமைனிங் பார்த்துடலாம். எரர்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தியர் தாட் ப்ராசஸ். அதாவது எரர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த மிஸ்டேக்ஸ் வந்து குழந்தைங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படின்ற அவங்களோட திங்கிங் ப்ராசஸை வந்து சொல்லுது அப்படின்றது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் கரெக்டான statement about errors. Errors in mathematics are part of learning. ஸோ இதுவுமே கரெக்டு. குழந்தைங்க வந்து அந்த எரர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களோட லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜில் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆல்சோ ஏ positive statement about errors. Last one, errors in mathematics helps teachers in planning their lessons. டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஒரு கான்செப்டில் வந்து எரர்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடியதில் வந்து அவங்களோட லெசனை ப்ரிப்பேர் பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 4th ஆப்ஷனும் வந்து பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் அபவுட் எரர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் கிடையாது, எரர்ஸ் பற்றி வந்து கரெக்ட் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 1 will be the answer. Next question number 7. Which of the following statement is not correct about assessment? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் வந்து அசஸ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது சரி கிடையாது, நெகட்டிவானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ norm referenced assessment tells us where a student stands as compared to other students in his or her performance. ஸோ norm referenced assessment நம்ம வந்து ஆல்ரெடி அசஸ்மெண்ட் சிடிபியில் வந்து
டைப் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்துருப்போம். நாம் ரெஃபரன்ஸ்டு, கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நாம் ரெஃபரன்ஸ்டு அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மார்க்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு மார்க்கு ஃபிக்ஸடாக வச்சு அதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்டோட இதை வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வந்து நாம் ரெஃபரன்ஸ்டு டெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாம் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, டயக்னஸ்டிக் டெஸ்ட் அண்ட் ரெமிடியல் டீச்சிங். ஸோ இதுவுமே வந்து கரெக்டானதான். நாம் ரெஃபரன்ஸ்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்டு. தேர்ட் ஒன் கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட், அந்த இன்னொரு டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டோட மாஸ்டரி லேர்னிங் அந்த இதை வந்து அசஸ் பண்ணக்கூடியது. அவங்களோட மாஸ்டரி லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்றத அசஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதுவுமே கரெக்ட். அந்த கிரிட்டேரியன் அப்படின்றது அவங்களோட மார்க்ஸுக்கு வந்து நம்ம அந்த மார்க்ஸ் இன்டர்வலில் வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு கிரேட் கொடுப்போம். ஸோ எந்த அளவுக்கு அவங்களோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து கொடுக்கக்கூடியதான் அந்த கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் இஸ் யூஸ்ஃபுல் இன் டயக்னஸ்டிக் டெஸ்டிங் அண்ட் ரெமிடியல் டீச்சிங். ஸோ ஆல்ரெடி வந்து கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட் அப்படின்றது குழந்தைங்களோட மாஸ்டரி லேர்னிங்கை வந்து நம்ம அசஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து டயக்னஸ்டிக் டெஸ்ட்டை வந்து டீச் பண்ணக்கூடியது, அதுக்கு வந்து யூஸ் ஆக இருக்கக்கூடியது அப்படின்றது கிடையாது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, குழந்தைங்களோட மாஸ்டர் லேர்னிங் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு ரேஞ்ச் ஆஃப் இன்டர்வல்ல வச்சு நம்ம வந்து சொல்றதா அந்த கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு அசஸ்மெண்ட்ன்றது. ஸோ அது வந்து டயக்னஸ்டிக் டெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, கான்செப்ட்ஸ் லைக் மோர், லெஸ், லாங், ஷார்ட், ஃபேர், நியர், பிக், ஸ்மால், எக்ஸெட்ரா ஆர். இப்போ இந்த மாதிரியான மோர், லெஸ் அதிகமானது, கம்மியானது, பெருசு, சிறுசு, ஃபேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடியது, பக்கத்தில் இருக்கக்கூடியது, பெருசு, சிறுசு, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ரீ நம்பர் கான்செப்ட்ஸ். நம்ம நம்பர் கான்செப்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து முக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்றது. வேல்யூ டேர்ம்ஸ் ஆஃப் கம்பேரிசன், கம்பேர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட் அப்படின்றது. ஆன்டனிம்ஸ் நாட் இது வந்து ஆன்டனிம்ஸ் நாட் நெசசரி ஃபார் லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ், இது வந்து தேவையில்லாதது. இந்த லாங், ஷார்ட், மோர், லெஸ் எல்லாமே ஆன்டனிம்ஸ், இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் லேர்னிங்க்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளி இங்கிலீஷ் லாங்குவேஜ் அட்ஜெக்டிவ்ஸ், இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும்தான், நவுனை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய அந்த இது வேர்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி கன்ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம், தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து வரவே வராது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டில் எது அப்படிதான் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம நம்பர்ஸை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பெரிய நம்பர் எது, அதிகமான நம்பர் எது, எது சிறிய நம்பர், எது வந்து அதை விட அதிகமாக இருக்கக்கூடியது, எது வந்து இப்போ ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு, எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு, இப்போ 900 அப்படின்னா அதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய நம்பர் என்ன, அதுக்கு ஃபேராக இருக்கக்கூடிய நம்பர் என்ன, இந்த மாதிரியான அந்த ஒரு நம்பர் கான்செப்ட்ஸை டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான் இந்த மோர்லெஸ், லாங், ஷார்ட், ஃபேட், நியர், பிக், ஸ்மால் தான். ஸோ இது எல்லாமே இவங்க இப்போ வந்து இந்த பிரைமரி கிளாஸஸ் 1 to 5 படிக்கும் பொழுது, அடுத்து வந்து எலிமெண்ட்ரி கிளாஸஸில் இந்த நம்பர் லைன் வந்து யூஸ் பண்ணுறது, அதில் வந்து ஃபேராக பக்கத்தில் எந்தெந்த நம்பர்ஸ் வந்து அதோட டிஜிட்ஸ் வந்து வரும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்காக அந்த நம்பர் கான்செப்ட்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸ் தான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் 1 will be the ஆன்சர். இம்பார்ட்டன்ட் ப்ரீ நம்பர் கான்செப்ட்ஸ், அந்த ப்ரீ நம்பருக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, மேத்தமெட்டிக்கல் லேர்னிங் மெட்டீரியல். நம்ம இந்த மேத்தமெட்டிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, அந்த மேத்தமெட்டிக்ஸை கற்றுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே எதுக்காக அப்படின்றது. அதுக்கு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு வந்து அந்த மெட்டீரியல், அந்த லேர்னிங் மெட்டீரியல் எப்படி இருக்கும், எதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றது. ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் இன் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த ஃபார்முலாவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பர்டிகுலராக ஃபார்முலாவை மட்டும்தான், அந்த ஃபார்முலாவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கல் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னா அது கிடையாது. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதாகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ஃபார்முலாவை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு மட்டும் அது கிடையாது. செகண்ட் ஒன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் செல்ஃப் லேர்னிங். இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் லேர்னிங் மெட்டீரியல், இப்போ வந்து ஜியோ போர்டு இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கிரிட் இருக்கு, பசில்ஸ் இருக்கு அப்படின்னா அது ஒரு லேர்னிங் மெட்டீரியல். ஸோ அதில் வந்து குழந்தைங்க தானே வந்து செஞ்சு அது மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம ப்ரீவியஸாக இப்போ இந்த கொஸ்டின் செக்ஷன்லேயே வந்து
ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு ஓன் திங்கிங் இதில் வந்து லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்பர் கிரிட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் அந்த ரெக்டாங்குலர் டோக்கன் வந்து அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் மெட்டீரியல் எல்லாமே குழந்தைங்க ஓனாக வந்து அந்த திங்கிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது டெவலப் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் பி வந்து கரெக்டு. தேர்ட் ஒன், ஹெல்ப் டீச்சர்ஸ் இன் ப்ரொவைடிங் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறதுக்காக வந்து டீச்சர்ஸ்க்கு இந்த மேத்தமெட்டிக்கல் லேர்னிங் மெட்டீரியல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கிடையாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு மட்டும் வந்து மெட்டீரியல் அப்படின்றது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் சி வந்து வராது. லாஸ்ட் ஒன், டெவலப்ஸ் லேர்னிங் என்விரான்மெண்ட் இன் த கிளாஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம லேர்னிங் மெட்டீரியல் வந்து கொடுக்கும்போது அந்த கிளாஸோட என்விரான்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் கிளாஸ் என்விரான்மெண்ட்ல இருந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆக்டிவாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக, ஒரு சைல்டு சென்டர்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த லேர்னிங் என்விரான்மெண்ட்டை அந்த லேர்னிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் பி அண்ட் டி வந்து மேத்தமெட்டிக்கல் லேர்னிங் மெட்டீரியலோட கரெக்டாக ரிலேட் ஆகக்கூடியது. ஸோ இந்த செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எது கரெக்ட் அப்படின்னா லாஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பி அண்ட் டி, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. Next question number 10. Which of the following is the most appropriate way to help a primary school learner visualize the equivalence between the fractions 2/3 and 4/6? அதாவது ஒரு 4 ways கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பிரைமரி ஸ்கூல் லேர்னர்ஸ் வந்து ஃப்ராக்ஷன்ஸில் 2/3 and 4/6க்கு இடையில இருக்கக்கூடிய ஈக்குவலன்ஸ் அந்த இது பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே கொடுத்துருக்குற 4 மெத்தட்ஸில் எது வந்து நல்ல வே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா யூஸிங் கால்குலேட்டர்ஸ். எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் டு 5th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அந்த கால்குலேட்டர்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் இருக்காது, மேத்தமெட்டிக்கல் டிடக்டிவ் ரீசனிங் எதுவுமே இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரவே வராது. செகண்ட் ஒன், டிவிஷன் மெத்தட். ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த டிவிஷன் மெத்தட் அப்படின்றது இல்லாமல் அந்த டிவிஷன் மெத்தடை கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அந்த ப்ரைமரி அப்படின்றப்போ அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மூலியமாகவோ ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவோ நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த 2/3 and 4/6க்கு இடையில இருக்கக்கூடிய ஈக்குவலன்ஸை வந்து குழந்தைங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்பரான மெத்தட் டிவிஷன் மெத்தடாக இருக்காது. தேர்ட் ஒன், யூஸிங் எல்சிஎம். இந்த எல்சிஎம் அப்படின்றது நம்ம எலமெண்ட்ரி ஸ்டேஜில் தான் படிப்போம். எலமெண்ட்ரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் சொல்லி கொடுப்போம். ஸோ ஸ்டார்டிங்ல இந்த 1 to 5th ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எல்சிஎம் மெத்தட் அப்படின்றது ப்ராப்பர் மெத்தட் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா யூஸிங் ஃப்ராக்ஷன் டிஸ்க்ஸ். இந்த நிறைய சர்க்குலர் டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன் டிஸ்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான டிஸ்க்ஸ் வந்து நம்ம டைப் ஆஃப் நிறைய டிஸ்க்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷன் டிஸ்க்ஸை வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு அதை வச்சு அதை வந்து நம்ம அந்த இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி வந்து அந்த ஈக்குவலன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அந்த பிரைமரி ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ராக்ஷன் டிஸ்கை வந்து யூஸ் பண்ணுறது ப்ராப்பர் வேயாக இருக்கும். ஏன்னா ரிமைனிங் எல்லாமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தட் அப்படின்றது எலமெண்ட்ரி ஸ்டேஜஸ், செகண்டரி அந்த கால்குலேட்டர் அப்படின்றது நம்ம ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அந்த ரிமைனிங் ஃபர்ஸ்ட் 3 வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதில் வரவே வராது. ஸோ 4th ஆப்ஷன் தான் கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் 4 will be the answer. Next, question number 11. A teacher uses a role play method in mathematics class. Her aim is, அதாவது டீச்சர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் ரோல் பிளே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட எய்ம் என்ன? ஸோ மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் ரோல் பிளே அப்படின்றது எடுக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது, குழந்தைங்களை பிஸியாக வச்சுக்கிறது, ப்ராஜெக்டிங் ஐடியாஸ், என்டர்டெய்னிங் சில்ட்ரன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோல் பிளேலேயுமே மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டட் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ என்ன மாதிரியான ஏதாவது ஒரு கடை நடத்துகிற மாதிரி, இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு ஷாப்பை வந்து வைக்கிற மாதிரி, செல் பண்ணுற மாதிரி, ஒரு டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரியான மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்றதை காமிக்கிறதுக்கு அந்த ஃபேக்ட்ஸ், ஐடியாஸ், இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க ரோல் ப்ளே பண்ணலாம். ஸோ அதில் பார்க்கும்போது மெயின்டைனிங் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது, குழந்தைங்களை பிஸியாக வச்சுக்கிறது, என்டர்டெய்னிங் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கிடையாது. ஐடியாஸை அவங்ககிட்ட கொண்டுட்டு போகிறதுக்காக இப்போ வந்து ஒரு கடையில் எப்படி பொருள் வாங்குகிறோம் அதில் எப்படி மேத்தமெட்டிக்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு, இல்லாட்டி ஒரு ஃபேமிலியே வந்து ஏதாவது திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் எப்படி வந்து நம்மளோட அந்த இன்கம், ஃபேமிலியோட அந்த
அந்த எக்கனாமி அதை வந்து எப்படி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பண வசதி, இந்த பண டிரான்சாக்ஷன், மணி டிரான்சாக்ஷன், அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயம் பற்றின ஒரு சில கருத்துக்களை வந்து நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த ரோல் பிளே மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. Subutizing plays an important role in developing the number sense. அதாவது இந்த ஒரு மாதிரியான subutizing plays அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்பர் சென்ஸை வந்து டெவலப் பண்ணுறல. நம்ம அந்த நம்பர் சொல்கிறோம்ல 1 2 3 அந்த நம்பர் நியூமரிசி, அதில் வந்து அந்த சுபியூட்டைசிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் அந்த சுபியூட்டைசிங் அப்படின்ற அந்த இதை வந்து குழந்தைங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுல எது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கக்னைஸ் த நம்பர் 5 அஸ் சக்சஸர் ஆஃப் 4. அதாவது நம்பர் 5 அப்படின்றத சக்சஸர் 4ஓட சக்சஸர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா 6 அப்படின்றது நம்ம 5ஓட ஒன்று வந்து ஆட் பண்ணுறதுனால வர்றதை ஸ்டூடெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே வராது. ஏன் அப்படின்னா சுபியூட்டைசிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்க அதை பார்த்த உடனே டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ராக்ஷனாக அதில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற அந்த நம்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் வந்து அவங்க இந்த மாதிரி டாட்ஸ் நிறையா வச்சு அதை வந்து ஒரு ஆர்டர் வைஸ் வச்சு அவங்களுக்கு வந்து இது பண்ணி காமிக்கிறது. எக்ஸாம்பிளாக டைஸ் யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி ஒரு பேப்பரில் வந்து நம்ம ஒரு இதை வந்து ஒரு பேப்பரில் நிறைய டைப் ஆஃப் சர்க்கிள்ஸை வந்து வரைஞ்சி டாட்ஸ் வந்து வச்சு அதை வச்சு சொல்லி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி இம்மிடியேட்டாக அந்த ஒரு டாட்ஸ் எல்லாத்தையுமே பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு டாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாட்ஸ் இருக்குது. ஸோ இது இனிஷியலாக குழந்தைங்க பார்த்த உடனே அதை வந்து இந்த டாட்ஸை பார்த்த உடனே டக்குன்னு அவங்க வந்து எத்தனை இது இருக்குது அப்படின்ற சொல்கிற அந்த ஒரு ப்ராசஸ், அந்த ஒரு இதாக என்னன்னா அந்த சுபியூட்டைசிங் அப்படின்றது. ஸோ இந்த இதில் வந்து நம்பர் 5ன்றது அந்த கான்செப்ட் சக்சஸர் அதோட இது நம்ம ஆட் பண்ணுறதுனால தான் வருது அப்படின்ற அந்த ப்ராசஸ் கிடையாது. ஸோ அந்த டாட்ஸ் அந்த இதை வச்சு இல்லாட்டி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதான் இந்த சுபியூட்டைசிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரோல்ஸ் எ டை அண்ட் இஸ் ஏபிள் டு சே இட் இஸ் 4 வித்தவுட் ஆக்சுவலி கவுண்டிங் த டாட்ஸ். ஸோ ஒரு டையை வந்து இது பண்ணுறாங்க. அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த டாட்ஸை பார்த்து கவுண்ட் பண்ணாமலே அப்போ அந்த டையில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை வச்சு அந்த டாட்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அதான் வந்து சுபியூட்டைசிங்கோட அந்த கான்செப்ட். இதுதான் வந்து இந்த ஆக்டிவிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரிமைனிங் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ரெக்கக்னைஸ் த நம்பர் 4 as த நம்பர் வித் 1 டேக்கன் அவே ஃப்ரம் 5. அதாவது 4 அப்படின்றது 5லேருந்து 1 வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர். ஸோ இது வந்து சுபியூட்டைசிங் பிளேயில் வந்து இருக்கக்கூடிய ப்ராசஸ் கிடையாது. ஸோ அப்போ கரெக்டான இது பார்க்கும்பொழுது ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 4th ஒன் வந்து கிடையாது. அப்போது கொஸ்டின் நம்பர் 12 அந்த சுபியூட்டைசிங் அப்படின்றது அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அந்த டாட்ஸை வச்சு அவங்க அந்த ஒரு சிமிலாரிட்டி அந்த ஒரு இதை வச்சு பார்க்குறது. ஸோ இப்போ டைஸில் வந்து 1 2 3 4 5 இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இதை அப்போ அவங்க பார்க்கும்போதே அதை வந்து கவுண்ட் பண்ணாமல் டக்குன்னு வந்து எத்தனை டாட்ஸ் இருக்குது 5 டாட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க உடனே சொல்கிறது. ஸோ அந்த இதை வந்து கவுண்ட் பண்ணாமலே அவங்க வந்து சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் சுபியூட்டைசிங் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். Next question number 13. According to the National Curriculum Framework 2005, classroom researchers have indicated a fairly systematic deviation of girls as incapable of mastering mathematics even when they perform well in mathematics. What is the most appropriate reason for this? அதாவது என்ன அப்படின்னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 அதில் என்ன சொல்லியிருக்கு அதை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா நிறைய கிளாஸ் ரூம் ரிசர்ச்சர்ஸ் வகுப்பறையில் இந்த வகுப்பறை ஆய்வுகளில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடிவுகளில் வந்து பெண் குழந்தைங்க
பொண்ணுங்க அவங்க வந்து மேத்தமெட்டிக்ஸில் என்னதான் அவங்க வந்து நல்ல மேத்தமெட்டிக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நல்லா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இருந்தாலும் அவங்களால மாஸ்டரி லெவலுக்கு வர முடியல. ஸோ அதுக்கான கரெக்டான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 4 இதை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ் இன் பாய்ஸ் ஆர் இன்னேட். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸ்க்கு பாய்ஸ்க்கு வந்து இன்னேட்டாகவே இருக்கு, பெண் குழந்தைங்களுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து கரெக்டான ரீசன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன், புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் டியூ டு த ஃபியர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரெவலண்ட் இன் தம். ஆல்ரெடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வர்றது அப்படின்னு சொல்றது கரெக்டானது கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் ரீசனாக வராது. தேர்ட் ஒன், மேத்தமெட்டிக்ஸ் பை இட்ஸ் நேச்சர் இஸ் எ மேல் டாமினேட்டட் சப்ஜெக்ட். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது நேச்சுராகவே இயற்கையாகவே வந்து அது ஆண்கள் படிக்கக்கூடிய ஒரு இதுதான், ஒரு பாடம் அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். இது வந்து கிடையவே கிடையாது. இது வந்து ரீசனாக வராது. லாஸ்ட் ஒன், ஜென்டர்டு கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி ஹேவ் led to the belief that boys use more innovative strategies for problem solving and thus have better conceptual understanding. ஸோ அந்த அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, என்னதான் அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து பெண் குழந்தைகள் நிறைய இருந்தாலும் சமுதாயத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு சில நம்பிக்கைகள் வந்து அவங்கள வந்து ஒரு டிமோட்டிவ் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து கொஞ்சம் இதாக பண்ணுற மாதிரி வந்து இருக்கக்கூடியதான் ரீசன் சொல்லிட்டு ஃபோர்த் ஆப்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெண்டர் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் சொசைட்டியால் உருவாக்கப்பட்ட அந்த பாலின கட்டமைப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு சில நம்பிக்கைகளை உருவாக்குறாங்க. பாய்ஸ் யூஸ் மோர் இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங்க்கு பசங்க வந்து நிறைய இன்னோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெட்டர் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மேலேயே முழு நம்பிக்கை வந்து வைக்கிறதுனால பெண்களுக்கு வந்து என்னதான் அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் அந்த நம்பிக்கை பெண்கள்கிட்ட இல்லாமல் போகும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ரீசனாக இருக்கும் பெண் குழந்தைங்களால அந்த ஒரு மாஸ்டரி லெவலில் அடைய முடியாமல் இருக்கிறதுக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் வில் பி option 4 will be the answer. Next question number 14. Classroom researchers have shown that most of the students find mathematics more difficult than the other subjects they study in the same class. அதாவது இந்த வகுப்பறை ஆராய்ச்சிகளில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இப்போ சேம் கிளாஸ்ல இப்போ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இல்லாட்டி 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரே இப்போ 4th கிளாஸ்ல படிக்கிறாங்களோ அந்த 4th கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸை விட மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து டஃப், கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றது. ஸோ அந்த இதுக்கு ஏன் வந்து காரணமா இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஆட்ஸ் டு திஸ் ஃபியர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பயம் குழந்தைங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸோட நேச்சர்ல வந்து எது வந்து காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபியரை வந்து பயத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து அப்டிராக்ட் நேச்சர் ஆஃப் பிரைமரி கான்செப்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம அப்டிராக்ட் நேச்சர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அப்டிராக்ட் நேச்சர் வந்து ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவானதான். செகண்ட் ஒன், த வேஸ்ட் நாலேஜ் பேஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். அந்த ஒரு வேஸ்ட் நாலேஜ், ஒரு ப்ரோட் டேர்ம் ஆஃப் அந்த நாலேஜ் அது வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது. ஸ்கோப் ஆஃப் மல்டிபிள் ஆன்சர்ஸ் டு எ கிவன் கொஸ்டின் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு மேத்தமெட்டிக்ஸில் ஒரு கொஸ்டினுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கு நிறைய மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும், மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து இருக்குமானா இருக்காது. ஸோ பிரைமரி ஸ்டேஜில். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் நம்பர் 3 வந்து வராது. ஃபோர்த் ஒன், த ஸ்கோப் ஆஃப் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு சால்வ் ஏ ப்ராப்ளம் இன் மேத்தமெட்டிக்ஸ். பிரைமரி கிளாஸில் 1 to 5 வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது, நம்ம நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. அது வந்து ஒரு 8th 9th அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் வரும் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு கொஸ்டினுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறது. ஸோ அது வந்து பிரைமரி ஸ்டேஜில் வருது. ஸோ ஆப்ஷன் 4ம் வராது. பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்ஸோட ஒரு அப்டிராக்ட் நேச்சர், அந்த திங்கிங் அதை மாதிரி வந்து எப்படி வந்து ரியலைஸ் பண்ணி ரீசனிங் பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ்னால ஒரு சில குழந்தைங்க அதை வந்து டஃப் அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. லிங்க் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி பார்க்கறது, டேட்டாஸை கனெக்ட் பண்ணி பார்க்குற அந்த அப்டிராக்ட் நேச்சர் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சில நேரத்தில் டஃப்பாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்து ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1.
Next, question number 15, last question. According to the national policy in NEP 2020, Olympiads and competitions in various subjects will be dash across the country. அதாவது நேஷனல் பாலிசி எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ஒலிம்பியாட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், காம்படிஷன்ஸ் நிறைய வந்து வைக்கிறது, நிறைய சப்ஜெக்ட்ஸில் மேக்ஸாக இருக்கலாம், நிறைய இந்த வந்து டிபேட்ஸ் மாதிரி வைக்கிறது, குவிஸ் காம்படிஷன்ஸில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன்ஸ், ஒலிம்பியாட்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து வைக்கிறது எல்லா கண்ட்ரிலையும் வந்து எப்படி இருக்குது, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா, ஈஸியாக பண்ணியிருக்காங்களா, ஈஸியாக உருவாக்குறாங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்களா, வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ எப்படி பார்க்கும்போது அந்த காம்படிஷன் ஒலிம்பியாட்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்கள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான, அவங்கள வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்ட்ரென்தன்டு தான் அந்த ஒலிம்பியாட்ஸ் அண்ட் காம்படிஷன்ஸ் இன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் வந்து ஸ்ட்ரென்தன்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3 strengthened. ஸோ இதான் வந்து ஆகஸ்ட் 2023 பேப்பர் 1 கொஸ்டின்ல மேக்ஸ் பெடகாகியில் கேட்டிருந்த 15 கொஸ்டின்ஸ். ஸோ பேப்பர் 1ல மேக்ஸ் வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் கண்டென்ட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து பெடகாகில இருந்து. ஸோ இந்த 15 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்ல இவிஎஸோட பெடகாகி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அடுத்து பேப்பர் அதாவது மேக்ஸ் பெடகாகியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கையும் வந்து அடுத்த அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து ஒரு 2 days கழிச்சு வந்து நான் மோக் டெஸ்ட்டுக்கு வந்து நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோஸை வந்து பார்த்துக்கலாம். நம்ம பெடகாகி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். மோக் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின்ஸை வந்து வீடியோவாக போடுறது ஒரு 2 days கழிச்சு வந்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸாமுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய கம்மிங் ஒரு வீக் தான். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஸோ சிடிபியில் ஸ்ட்ராங்காக இருங்க. அதை ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அதர் சப்ஜெக்ட்ஸோட பெடகாகியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் மேக்ஸில் வந்து கண்டென்ட்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2க்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு லாங் வீடியோவாக ஒரு 10 or 15 ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டினை எடுத்து நான் அது உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறேன், எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ ப்ரீவியஸ் இயர் டிஸ்கஷன், அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அந்த வீடியோ போட்டுக்கோம், அதை பாருங்கள். அது வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஸோ அதான் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.